ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு ராதிகாஸ் vlog. அதுக்கு முன்னாடி ராதிகா சமையல் சேனல் இருந்தது. இப்போ vlog போடலான்னு ஆரம்பிச்சிருக்கேன். vlogல காலையில் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு வாக்கிங் போயிட்டு வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிட்டேன். பிரேக்ஃபாஸ்ட்டில் இட்லி, தோசை, வடை, உப்புமா, பொங்கல் இதுவே செய்கிறது போர் அடிக்குதம்மா, எதனா கொஞ்சம் ஹெல்த்தியாக செய்யுங்கன்னு சொன்னாங்க. அதுக்காக நைட்டு சுண்டலை ஊற வச்சேன். காலையில் எழுந்திரிச்சு அதை வாஷ் பண்ணிவிட்டு வேக வச்சுட்டு அது இன்னும் கொஞ்சம் ஹெல்த்தியாக்கிறதுக்காக வெங்காயம், தக்காளி, உப்பு, பெப்பர், கொத்தமல்லி எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணேன். டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது. காலையில் உட்காந்து எல்லோரும் பிரேக்ஃபாஸ்ட்டு தான் பண்ணி முடித்த பிறகு மார்க்கெட் போயிட்டு வந்துட்டு மதியம் லஞ்சுக்கு ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அரை மணி நேரத்துக்கு முன்னாடி அரிசி ஊற வச்சுட்டு அரிசியை ஒரு பக்கம் ரைஸுக்கு வச்சிட்டேன். இன்னொரு பக்கம் சாம்பாருக்கு ரெடி பண்ணுறேன். சாம்பாரில் துவரம்பருப்பை நல்லா கழுவிட்டு தக்காளி, பூண்டு, மஞ்சத்தூள், ஜீரகம் எல்லாத்தையும் போட்டு பருப்பில் வேக வைக்கிறேன். ஒரு சிலர் தக்காளியை சாம்பாரில் போட்டு வதக்குவாங்க. ஷார்ட்கட்டாக முடியும்னு சொல்லிவிட்டு நான் பருப்பில் வேக வச்சிடுறது. ஆனால் வறுத்தலில் பருப்பை வேக வச்சு சாம்பார் வச்சாதான் ஹெல்தி. பட் இது ஒரு ஹேபிட் மட்டும் நான் சேஞ்ச் பண்ணாமல் இருக்கிறேன். குக்கரில் தான் வேக வைக்கிறேன். அதுவும் போக போக சேஞ்ச் பண்ணிக்குவேன். அடுத்தபடியாக சாம்பாருக்கு ரெடி ஆகிடுச்சு. சரி, பொரியல் செய்யலான்னு பார்த்தேன். கேரட்டும் கேபேஜும் தான் வீட்டில் இருந்தது. சரி, ரெண்டும் போட்டு மிக்ஸாக ஒரு பொரியல் செஞ்சிடலான்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஒரு சிலர் சொல்கிறாங்க, நீங்கள் என்ன ஹவுஸ் ஒய்ஃபா இல்லை ஜாப் போகிறீங்களா அப்படின்னு. எனக்கு ஆனால் ஜாப் போகிறது பிடிக்கும். ஆனாலும் எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க பர்மிஷன் கொடுக்கல. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு. ஜாப்க்கு போனால் ஒரே வேலை, வீட்டில் எவ்வளோ வேலை செஞ்சாலும் ஃபினிஷே ஆக மாட்டுதுங்க. ஆனால் ஒரு சில லேடிஸுங்க ஹோட்டல் சாப்பாடு சாப்பிட்றது, ஹோட்டலில் ஆர்டர் பண்ணி அதே சாப்பாடு சாப்பிட்றது, அவங்களுக்கு வேலை இருக்காது தான். வீட்டில் ஏற்கனவே ஹெல்த் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு ஹைஜீனிக்காக ஹெல்த்தியான சாப்பாடு வேணும் அப்படின்றவங்களுக்கு வீட்டில் வேலை இருக்க தாங்க செய்யும். பொழுதறிக்கும் மார்னிங்கில் பிரேக்ஃபாஸ்ட் செய், மதியம் லஞ்சு செய், நைட்டு டின்னர் செய், 3 வேலையும் வேலை இருக்க தாங்க செய்யுது. அது புரிஞ்சுக்கிறவங்க புரிஞ்சுக்குவாங்க. சரி, பொரியல் செய்யலான்னு சொல்லிட்டு வானல் வச்சுட்டேன். எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டு கொஞ்சம் கடலைப்பருப்பு போட்டுட்டேன். நெக்ஸ்ட்டு கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய், வெங்காயம் எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிட்டு கேரட் பாஜி செய்யணுங்க. பச்சை மிளகாவும் போடலாம், உங்கள் இஷ்டம். காஞ்ச மிளகாவும் போடலாம். டேஸ்ட்டில் ஒன்றும் வித்தியாசம் தெரியாது. இன்றைக்கி சங்கடகர சதுர்த்தி இருந்தது, டியூஸ்டேவும் இருந்தது. ஸோ கொஞ்சம் கொழுக்கட்டை செய்யலான்னு சொல்லிட்டு தேங்காய், வரலட்சுமி விரதத்தில் வச்ச தேங்காய், அது இனிப்பு தான் செய்யணும்னு சொல்லி நான் கேள்விப்பட்டேன். அதனால் சரி, இன்றைக்கி இது மாதிரி விசேஷமாகவும் இருக்குது, நம்ம கொழுக்கட்டை செஞ்சிடலான்னு சொல்லிட்டு தேங்காவை ரெடி பண்ணி நெய் ஊற்றி அந்த தேங்காவை நல்லா துருகல் பண்ணி மிக்சியில் தான் பண்ணேன். அது நெய்யில் போட்டு அதில் கொஞ்சமாக ஏலக்காய் பவுடர் அது போட்டு நல்லா ஸ்லோவாக வச்சு நல்லா வதக்கணுங்க. அப்போ தான் ரொம்ப நாள் இருந்தால் கூட, ரொம்ப நேரம் இருந்தால் கூட கெட்டு போகாது. அந்த பூரணம் செஞ்சு ஒரு பக்கம் வச்சுட்டேன். அதன் பிறகு அரிசி மாவில் வெளியில் இருக்கிற அந்த பேட்டர் ரெடி பண்ணணும். அதை தான் பண்ணிகிட்ருக்கேன். அரிசி மாவு நான் வீட்டிலே தான் அரைச்ச மாவு. அந்த மாவில் கொஞ்சமாக சால்ட்டு போட்டு நல்லா பாயில் பண்ண தண்ணி ஊற்றி பிசையணுங்க. பிசையும் போது கொஞ்சம் சூடாக இருக்கும், பார்த்து தான் பிசையணும். அதே மாதிரி தண்ணி நிறையாவும் ஊற்றிக்கக்கூடாது. அந்த மாவை அப்படியே ஒரு பக்கம் வச்சுட்டு மதியம் சமைச்சது பீட்ரூட், கேபேஜ் பொரியல், அப்புறம் சாம்பார், ரைஸ். சாதாரணமாக தாங்க இன்றைக்கி, ரொம்ப வெரைட்டிலாம் இல்லை. ஒருத்தவங்க சொன்னாங்க, நம்ம மதியம் எப்பயுமே ஃப்ரெஷ்ஷாக தான் செய்வோம். அப்படி ஃப்ரெஷ்ஷாக செய்கிற சாப்பாடை அன்னபூர்ணிக்கு வச்சு அதுக்கு படையல் போட்ட பிறகு அந்த சாப்பாடு நம்ம சாப்பிட்டா குடும்பத்துக்கு நல்லதுன்னு சொன்னாங்க. ஸோ அதை நான் ஃபாலோ பண்ணுறேன். நெக்ஸ்ட் எனக்கு இன்றைக்கி டியூஸ்டே இருக்கிறதுனால கோவிலுக்கு வேறு போகணும். சரி, போகிறதுக்கு முன்னாடியே
நம்ம கொழுக்கட்டையெல்லாம் ரெடி பண்ணி வச்சிடலான்னு சொல்லிட்டு மதியம் லஞ்சு சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் எல்லோரும் நாங்கள் டிவி பார்த்தோம். டிவி பார்த்து முடித்த பிறகு கொழுக்கட்டை ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நான் இன்றைக்கி 2 விதம் கொழுக்கட்டை செஞ்சுருக்கேன். ஒன்று அரிசி ஸ்டீம் கொழுக்கட்டை, இன்னொன்று கோதுமை மாவு ஃப்ரை கொழுக்கட்டை. சரி 2 டைப்பாக செய்யலான்னு சொல்லிட்டு, எப்படியும் நம்ம நைட்டுக்கு சப்பாத்தி செய்ய தான் போகிறோம். அந்த சப்பாத்தி மாவு பிசையும் போது அதில் கொஞ்சமாக எடுத்து அதுலேயே நான் கொழுக்கட்டை செஞ்சுக்கிட்டேன். இது மாதிரி எண்ணெயில் ஃப்ரை பண்ணுற கொழுக்கட்டையும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்தது கொழுக்கட்டைலாம் ரெடி பண்ணி முடித்த பிறகு நம்ம கோவிலுக்கு போகணுன்னு சொல்லிவிட்டு அவசரமாக செஞ்சேங்க. ஏன்னா இன்றைக்கி டியூஸ்டே ராவுகால பூஜை முடியறதுக்கு முன்னாடி நம்ம வேலையெல்லாம் முடிச்சுட்டு போயிடணுன்னு சொல்லிவிட்டு அவசரமாக செஞ்சேங்க. சப்பாத்தி கூட 10 சப்பாத்தியாவது செய்வேன், 10-12 சப்பாத்தி செய்வேன். நைட்டில் நாங்கள் சப்பாத்தி தான் செய்வோம். முடியாத என்றைக்காவது ஒரு நாளைக்கு தான் வேறு எதனா டிஷ்ஷு செய்வேன். சரி சப்பாத்திலாம் செஞ்சு முடிச்சுட்டு காலையில் செஞ்ச பொரியல் சாம்பார் இதெல்லாம் வாசனை வந்துடக்கூடாதுன்னு சூடு பண்ணி எடுத்து வச்சுட்டு கோவிலுக்கு வந்துட்டேங்க. நான் வர கோயில் எங்கள் ஊருக்கு பக்கத்தில் சடாநகர்னு இருக்குது. அங்கே தான் கோவில், முருகன் கோவில் ஒன்று, அம்மன் கோவில். ரெண்டுமே ரொம்ப எப்படி சொல்கிறது, சக்தி வாய்ந்த கோயில் தானுங்க நான் சொல்லுவேன். அங்கே போயிட்டு வந்தால் மனசுக்கு அவ்வளோ ஒரு நிம்மதியாக இருக்கும். சரி கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. வந்து சாமி கும்பிட்டுட்டு ஒரு அட்டன் போட்டு ஒரு காஃபியோ இல்லை சாயவோ குடித்து முடிச்சுட்டு பிரசாதமே எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. பிரசாதெல்லாம் வச்சுட்டு எங்கள் கணவரை கூப்பிட்டு நீங்கள் பூஜை பண்ணுங்கள், இன்றைக்கி சங்கடகர சதுர்த்தி, கணபதிக்கு பூஜை பண்ணுங்க சொன்னேன். இல்லைம்மா நீயே பண்ணுன்னு சொல்லிட்டாங்க. சரி நம்ம அதை பண்ணலான்னு சொல்லிவிட்டு மணி 6:30 இருக்கும். நான் ஃபஸ்ட்டு கணபதிக்கு ஆரத்தி பண்ணிட்டேன். அதுக்கு அடுத்தது 8 o'clock மேலே முருகனுக்காக வெத்தலை விளக்கு அது ஏற்றினேன். ஸோ 6லேருந்து 8-8:30 மணி வரைக்கும் சாமி கும்பிட்டுக்கிட்டே இருந்தேன். என்னோடய வேண்டுதல்லாம் வச்சேன். மனசுக்கு நிம்மதியாகவும் இருந்தது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துனாக்கா ஒரு சின்னதாக லைக் கொடுத்துருங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.